அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா அசெட். அசெட்னா என்ன? ரிசோர்ஸ், அதாவது சொத்து. ஒரு ரிசோர்ஸை வந்து பிஸ்னஸ் வந்து ஓன் பண்ணி வச்சுக்குவாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த அசெட்டை வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த அசெட்ஸ் வந்து டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டேஞ்சிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியக்கூடிய, நம்மளால் டச் பண்ணக்கூடிய, ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுதான் டேஞ்சிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேஞ்சிபிள் அசெட்ஸ் வந்து கேபிட்டல் அசெட்டாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், புக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், வெஹிக்கல்ஸ், இதெல்லாமே என்ன அப்படின்னா டேஞ்சிபிள் அசெட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இன்டேஞ்சிபிள்னா என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது, லிமிட்டட் பை ரைட்ஸ், அண்ட் அதுக்குன்னு ஒரு பெனிஃபிட்ஸும் நிறையவே நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா குட்வில், பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அதுக்காக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்குன்னு இருக்குது. ஸோ ஃபர்தராகவும் அசெட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது கரண்ட் அசெட்ஸ் அண்ட் நான் கரண்ட் அசெட்ஸ். அதாவது கரண்ட் அசெட்ஸ்னால் என்ன அப்படின்னா 12 monthsக்குள்ள டூரேஷனுக்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் கரண்ட் அசெட்ஸ்னால் என்ன அப்படின்னா மோர் தென் 12 months நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும்.